சிவாய நம. முருக பக்தர் ஒருத்தவர் ரொம்ப பரம ஏழை. அவரு தன்னோட வாழ்க்கையில ஏதாவது ஒரு வழி காட்ட மாட்டாரா முருகன் அப்படின்னு சொல்லிட்டு கோவிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட குடும்பத்தோட கோவிலுக்கு போறாரு. போய் வரிசையில நிக்கிறாங்க. ஆனா நெறைய பேரு சைடுல 500, 1000 குடுத்துட்டு நேரா போறாங்க. முருகன தரிசனம் பண்றாங்க. போயிட்டே இருக்காங்க. இவங்க நிக்கிறாங்க 4, 5 மணி நேரமா லைன்ல நின்னுகிட்டே இருக்காங்க. லைன் மூவே ஆகல. அவர் என்ன பண்றாரு, நின்ன இடத்துலயே நின்னுட்டு, "முருகா, உன்னை காசெல்லாம் குடுத்து என்னால தரிசனம் பண்ண முடியல. கையில 10 காசு இல்லப்பா. குடும்பத்தோட வந்து உன்னைய பார்த்து தரிசனம் பண்ணிட்டு, என்னோட கஷ்டத்தெல்லாம் உன்கிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தேன். ஆனா, என்னால இன்னைக்கு உன்னை பார்க்க முடியாது போலயே" அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கவலைப்பட்டு நிக்கிறாரு. அதுக்கு முருகன் சொல்றாராம், "ஏன் அவசரப்படுற? பொறுமையா இரு. 500, 1000 குடுத்துட்டு விறுவிறுன்னு வந்து பார்த்துட்டு போறவங்களா என்னைய வந்து பார்த்துட்டு போறாங்க. 4, 5 மணி நேரம் கால் கடுக்க நின்னு என்னோட தரிசனத்துக்காக ஏங்கிட்டு நிக்கிறியே, உன்னைய தான்யா நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன்" அப்படின்னு சொன்னாராம் முருகப்பெருமான். அதாங்க ஒரு விஷயத்தை நோக்கி நம்ம பயணிக்கும்போது எவ்வளோக்கு எவ்வளோ பொறுமையாக இருக்குமோ அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு பெஸ்ட்டாக தான் இருக்கும் அப்படின்றது நிதர்சனமான உண்மை.